ஹலோ லர்ன்சர்ஸ், இது டிபிஎம்எஸ் சீரீஸோட எபிசோட் 3. இப்போ நம்ம ஒரு டேபிள் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறது, அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, இது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு டேபிளை கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணணும். இந்த டேட்டா பேஸில் தான் நம்மளால் டேபிளை கிரியேட் பண்ண முடியும். இப்போ இது போல் ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த டேபிளுக்குன்னு ஒரு நேமை நம்ம டிஃபைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த டேபிளில் என்னென்ன காலம் வருங்கிறதையும் நம்ம என்டர் பண்ணணும். இப்போ இந்த டேபிளில் யூசர்ஸ் தான் டேபிளோட நேம். அதில் 3 காலம் இருக்குது. இமெயிலுக்கு ஒரு காலம் இருக்குது, நேம் அண்ட் நம்பர். இப்படி ஒவ்வொரு காலமையும் நம்ம என்டர் பண்ணும்போது அதோட சேர்த்து அது என்ன டேட்டா டைப்புன்னு கொடுக்கணும். இங்கே இமெயில், நேம், நம்பர் 3மே டெக்ஸ்ட்டாக நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதனால வேர் கேருங்கிற இந்த டேட்டா டைப்பை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மொபைல் நம்பர் ஆக்சுவலாக நம்பர் தானே, ஏன் நம்ம டெக்ஸ்ட் ரிலேட்டடாக கன்சிடர் பண்ணுவோங்கிற கொஸ்டினும் உங்களுக்கு வரும். ஆனால் இங்கே +91ங்கிற மாதிரி உங்களுக்கு முன்னாடி ப்ளஸ்ஸுங்கிற சிம்பிள் வரும். அதனால தான் இதை டெக்ஸ்ட்டாகவே கன்சிடர் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காலம்லையும் நம்ம ரூல் செட் பண்ண முடியும். இங்கே இமெயிலுக்கும் நம்பருக்கும் பாருங்கள், டூப்ளிகேட் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி ரூல் செட் பண்ணியிருக்கோம். இதை தான் நம்ம யூனிக்னு சொல்லுவோம். யூனிக்னா ஒன்றும் இல்லை, ஒரு இமெயில் ஐடியை வச்சு ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணிட்டோன்னா அதே இமெயில் ஐடியை வச்சு இன்னொரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ண முடியாது. இங்கே நேமுங்கிறது டூப்ளிகேட் ஆகலாம். ஏன்னா 2 பர்சனுக்கு ஒரே பேர் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்படி ரூல்ஸை நம்ம டிஃபைன் பண்ணுறோம்ல, இதை என்ன சொல்லுவாங்கன்னா கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த டேபிளோட நேம் தேவை, காலம் நேம் தேவை, அந்த காலம் என்ன டேட்டா டைப்புன்னு தேவை, ஏதாச்சும் ரூல்ஸ் இருந்தால் அந்த ரூல்ஸ் தேவை. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஒரு டேபிளில் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ இந்த டேபிளில் நம்ம க்ரியேட் பண்ணணுன்னா குவரியை இப்படி தான் எழுதணும். க்ரியேட் டேபிளுங்கிற குவரியை வச்சு அதோட டேபிள் நேம் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ப்ராக்கெட்குள்ளார எத்தனை காலம் வேணுமோ அத்தனை காலமை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு காலம் நேம், அதோட டேட்டா டைப், அதோட கன்ஸ்ட்ரைன்ட்ஸ், இது 3த்தையும் டிஃபைன் பண்ணி ஒரு காலமை க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கமா செப்பரேட் போட்டு உங்களுக்கு எத்தனை காலம் வேணும்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இது போல் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணணுன்னா நமக்கு குவரி இப்படி எழுதணும். க்ரியேட் டேபிளில் டேபிள் நேம் யூசர்ஸ், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காலம் இமெயில், அதோட டேட்டா டைப் வேர் கேர், எவ்வளோ லென்த் இருக்கணுங்கிறத இங்கே நம்ம சொல்லியிருக்கோம் 100. இந்த 100க்கு மேலே இந்த காலமில் நம்மளால் டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு யூனிக்காக இருக்கணுங்கிற கன்ஸ்ட்ரைன்ட்ஸையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம டேபிள் நேம் டிஃபைன் பண்ணியிருக்கோம், அப்புறம் காலம் 1க்கான நேம், டேட்டா டைப், கன்ஸ்ட்ரைன்ட்ஸ், அப்புறம் காலம் 2க்கான நேம் அண்ட் டேட்டா டைப் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இதில் எந்த கன்ஸ்ட்ரைன்ட்ஸும் கிடையாது. 3ஆவதுல காலம் 3க்கான நேம், டேட்டா டைப், கன்ஸ்ட்ரைன்ட்ஸ், இது எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்படி தான் இந்த கிரியேட் டேபிள்ங்கிற SQL queryயை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு டேபிளில் க்ரியேட் பண்ண முடியும். இதை எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேபிள்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி பார்க்க MySQL ஒர்க் பெஞ்சை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த லோக்கல் இன்ஸ்டன்ஸை இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம டேபிள்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டாபேஸ் ஸ்கீமாவை க்ரியேட் பண்ணணும், அதாவது டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணணும். இதுக்கு 2 வழியில் பண்ண முடியும். டைரெக்டாக UIயில் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறது வழியாக நீங்கள் டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லாமல் டைரெக்டாக இந்த குவரியிலையும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ குவரியில் க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட் டேட்டாபேஸுங்கிற இந்த SQLஐ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் இப்போது டெஸ்ட்டுங்கிற ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ இந்த SQL queryயை நம்ம ரன் பண்ணுறதுக்கு மேலே இருக்க இந்த பட்டனை கிளிக் பண்ணலாம். ஸோ எந்த லைனில் கர்சர் இருக்கோ அந்த SQL queryயை இது ரன் பண்ணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த queryயை செலக்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்டட் போர்ஷனை ரன் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு சிம்பிளில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பாருங்கள், க்ரியேட் டேட்டாபேஸ் டெஸ்ட் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஆனால் இங்கே சைடில் இப்போ அந்த டேட்டாபேஸ் காமிக்காது. அதை இந்த ரீஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணுறது வழியாக உங்களுக்கு அது காமிக்கும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா இந்த ரீஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டெஸ்ட் டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் டேபிள்ஸை க்ரியேட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணுறதா நம்ம கொடுக்கணும். அதுக்கு யூஸ் டெஸ்ட்டுங்கிற அந்த டேட்டாபேஸ் நேமை நம்ம கொடுத்தோம்னா இனிமேல் எக்ஸிக்யூட் பண்ண போகிற query எல்லாமே இந்த டேட்டாபேஸில் தான் ரன் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம், அந்த டேட்டாபேஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம்னா அதை யூஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டேபிளில் நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு என்ன query, க்ரியேட் டேபிள், டேபிள் நேம் நம்ம யூசர்ஸ்ன்னு பேர் வச்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார ஒவ்வொரு காலமாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். கடைசி செமிகோலன் ரொம்ப முக்கியம், இதை எல்லா குவரிலையும் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளார ஃபஸ்ட்டு இமெயிலுங்கிற காலமாக நான் ஆட் பண்ணுறேன். அது வேர்கேர் வேரியபிள் லென்த் டேட்டா டைப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது டெக்ஸ்ட் டேட்டா டைப்பில் எவ்வளோ லென்த் அக்செப்ட் பண்ணுங்கிறதையும் சேர்த்து கொடுக்கலாம். நான் இப்போதைக்கு இமெயிலுக்கு 100 கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கன்ஸ்டைன்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். யூனிக்குங்கிற கன்ஸ்டைன்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு காலமாக க்ரியேட் பண்ணலாம். ஃபுல் நேம்ன்ட்டு நான் உங்களோட நேமுக்கு க்ரியேட் பண்ணுறேன். இதுவும் வேர்கேர் தான். லென்த்து ஒரு 200 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மொபைல் அண்டர்ஸ்கோர் நம்பர், இதுவும் வேர்கேர் தான். இதில் 100 கொடுத்துக்கலாம் லென்த்து. அதே போல் இதுவும் யூனிக்காக தான் இருக்கணும். கடைசி காலமுக்கு நீங்கள் கமா போட தேவையில்லை. எப்போவுமே நீங்கள் டேபிள் நேமோ இல்லை காலம் நேமோ கொடுக்கும்போது ஒரே வேர்டாக தான் கொடுக்கணும். சப்போஸ் 2 வேர்டு வந்துச்சுன்னா நீங்கள் இது போல் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி அதை கம்பைன் பண்ணி ஒரே வேர்டாக நீங்கள் கொடுக்குறது தான் கரெக்டான வே. இப்போ இந்த கொரியை நான் ரன் பண்ணுறேன். நமக்கு டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இதை செக் பண்ணி பார்க்க ஜஸ்ட்டு ரீஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணோம்னா இந்த டெஸ்ட் டேட்டா பேஸ்க்குள்ளார ஒரு டேபிள் யூசர்ஸுங்கிற டேபிள்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். இதுக்குள்ளார நீங்கள் போய் காலமில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன காலம் நம்ம க்ரியேட் பண்ணமோ அது எல்லாமே க்ரியேட் ஆகிருக்கும். இமெயில், ஃபுல் நேம், மொபைல் நம்பர். ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு இதுதான் எஸ்கியூஎல் கொரி. இதில் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது, நிறைய கன்ஸ்டைன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே அப்கமிங் கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணிட்டோம். இதில் இன்னொரு காலமை நம்ம ஆட் பண்ண மிஸ் பண்ணிட்டோம். இப்போ ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு க்ரியேட் டேபிளில் யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக யூஸ் பண்ணுற கொரி தான் இந்த ஆல்டர் டேபிள்ங்கிற கொரி. ஸோ எந்த டேபிளில் ஆல்டர் பண்ண போகிறோம்? யூசர்ஸ் டேபிளில் ஆல்டர் பண்ண போகிறோம். இந்த ஆல்ட்ரேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜெண்டருங்கிற இன்னொரு காலமாக ஆட் பண்ண போகிறோம். ஆடுன்னு ஒரு கமெண்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் எந்த காலம் நம்ம ஆட் பண்ண போகிறோமோ அந்த காலமோட நேம் ஜெண்டர்னு நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட டேட்டா டைப் அதுவும் வேர்கேர் தான். இதுக்கு 15 கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த லைனை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு டேபிளில் ஜெண்டருங்கிற காலம் ஆட் ஆகிடும். இப்போ செக் பண்ணி பாருங்கள், ரீஃப்ரெஷில் ஜெண்டருங்கிற ஒரு காலம் ஆட் ஆகிருச்சு. இப்படி தான் ஏற்கனவே ஒரு டேபிளை நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தா இந்த ஆல்டர் டேபிளில் யூஸ் பண்ணி இன்னொரு காலமை நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த ஆல்டர் கமெண்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் இல்லாமல் நிறைய வேலையை பண்ண முடியும். இப்போது ஏதாவது ஒரு காலமுக்கு இன்னொரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னா அதை பண்ணிக்க முடியும். இல்லை நான் காலம் நேம் தப்பாக யூஸ் பண்ணியிருக்கேன், அதை நம்ம மாற்றணுன்னா அதையும் மாற்றிக்க முடியும். இல்லை ஒரு காலமை எனக்கு வேணாம் ரிமூவ் பண்ணணுன்னா அதையும் ரிமூவ் பண்ணிக்க முடியும். இப்போது இந்த ஜெண்டருக்கு நான் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸை ஆட் பண்ணுறேன். நாட் நல்லுங்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸை ஆட் பண்ண போகிறேன். நாட் நல்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணும்போது இந்த ஜெண்டரை எம்டியாக க்ரியேட் பண்ண முடியாது. கண்டிப்பாக அதில் வேல்யூ இருக்கணும். இந்த ரூலை தான் நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், ஆல்டர் டேபிள் யூசர்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ மாடிஃபைன்னு ஒரு கமெண்ட் இருக்குது. மாடிஃபை எந்த காலமை மாடிஃபை பண்ண போகிறோம்? ஜெண்டர் காலமை மாடிஃபை பண்ண போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக மாடிஃபை பண்ணும் போது அதோட டேட்டா டைப்பையும் நீங்கள் கொடுக்கணும். வேர்கேரில் 15ன்னு நான் கொடுத்துக்கிறேன். இது இல்லாமல் நாட் நல் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரைன்ஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எஸ்கியூஎல்லை நான் ரன் பண்ணுறேன். நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டேபிளில் எல்லா கன்ஸ்ட்ரைன்ஸும் கரெக்டாக க்ரியேட் ஆகிருக்கா, எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க டிஇஎஸ்சி டெஸ்கிரிப்ஷன் யூசர்ஸ் டேபிளில் நம்ம கொடுத்தோம்னா இதை ரன் பண்ணோம்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வரும். இதில் பாருங்கள், ஜெண்டருக்கு வேர்கேர் கொடுத்துருக்கோம். நல் நோன் இருக்குது. நோன் இருந்துச்சுன்னா என்ன மீனிங்னா நல்ல அக்செப்ட் பண்ணாது. நல்லுங்கிறது என்னென்னா எம்டியை தான் நம்ம நல்லுன்னு சொல்லுவோம். ஸோ மற்ற எல்லாமே நல்ல அக்செப்ட் பண்ணும், இது மட்டும் நல்ல அக்செப்ட் பண்ணாது. இப்போ நம்ம மாடிஃபை பண்ண இந்த நாட் நல் கன்ஸ்ட்ரைன்ஸ் ஆட் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மொபைல் நம்பர் இருக்குல்ல, இந்த மொபைல் நம்பருக்கு பதிலாக ஃபோன் நம்பர்னு நம்ம ரீநேம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கும் ஆல்டர் டேபிள் தான். எந்த டேபிளில் நம்ம ஆல்டர் பண்ண போகிறோம்? யூசர்ஸ். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா காலமை ரீநேம் பண்ண போகிறோம். இதுக்கு ரீநேம் காலம்னே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதுலேருந்து எதை மாற்ற போகிறோம்? மொபைல் நம்பர் அப்படிங்கிற இந்த காலம்லேருந்து டு ஃபோன் நம்பருன்ட்டு நம்ம மாற்ற போகிறோம். இப்போ இந்த எஸ்கியூஎல்லை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக.
இப்போ போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், மொபைல் நம்பர் வந்து ஃபோன் நம்பர்னு நமக்கு மாறி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு டேபிளில் ஒரு காலம் மட்டும் நமக்கு வேணான்னு வச்சுக்கோங்க. அதை ரிமூவ் பண்ணணுன்னா இதே ஆல்டர் டேபிளில் யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். ஆல்டர் டேபிள் யூசர்ஸ், இதுக்கு ட்ராப் காலம்ன்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த காலமை ட்ராப் பண்ண போகிறோம்? இப்போ ஜெண்டர் காலமை நம்ம ட்ராப் பண்ணுறதா வச்சுக்கலாம். ஸோ ஜெண்டர்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த எஸ்கியூஎல் query-யை நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு எக்ஸிக்யூட் ஆகி இந்த காலம் ட்ராப் ஆகிடும். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், ஜெண்டருங்கிறது ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ஒரு காலமை மட்டும் ட்ராப் பண்ணணும். இப்போ ஒரு டேபிளையே நம்ம ட்ராப் பண்ணணுன்னா அதுக்கு ட்ராப் டேபிளுங்கிற ஒரு query-யை யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். இப்போ இந்த மொத்த யூசர் டேபிளையுமே நம்ம ட்ராப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ட்ராப் டேபிள், எந்த டேபிளை நம்ம ட்ராப் பண்ண போகிறோம்? யூசர்ஸ். ஸோ அந்த நேமை மட்டும் கொடுத்தா போதும். இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி டெலீட்டாக ஆகிடுச்சு. அதே போல் இந்த டேட்டா பேஸே வேணாம், எனக்கு மொத்த டேட்டா பேஸையும் நான் வந்து ட்ராப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? அதுக்கு ட்ராப் டேட்டா பேஸ் கமாண்டை யூஸ் பண்ணி பண்ண முடியும். ட்ராப் டேட்டா பேஸோட நேம் டெஸ்ட். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். நமக்கு டெஸ்ட்டுங்கிற டேட்டா பேஸ் மொத்தமாகவே ட்ராப் ஆகிடும். இப்படி இந்த queries எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி ஒரு டேட்டா பேஸையும் டேபிள்ஸையும் நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணிக்க முடியும். அதாவது டேபிள்ஸ் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுனால இந்த queries எல்லாம் DDL queriesன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது லேர்ன்ஸ் டெவலப்மெண்ட் ஹப்.